எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இயேசையா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவே, இயேசு ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இயேசையா ஆராதனை உமக்கே. நீங்க மட்டும் போதும் இயேசையா, நீங்க மட்டும் போதும் இயேசையா, நீங்க மட்டும் போதும் இயேசையா, இயேசையா நீங்க மட்டும் போதும் இயேசையா. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மா ஆகும், இயேசையா உம்மாலே எல்லாம் ஆகும். தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு நீ துதிக்கிறோம். அருமையான இந்த மதிய நேரத்துல இந்த வருஷத்தினுடைய கடைசி இந்த ஜெபத்துக்கு ஆண்டவரே நாங்க கூடுகைக்கு நாங்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களை ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாம் உம்மால் ஆகும். இந்த நேரத்துல வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்க ஒருத்தர் தான் பேச முடியும். ஏதோ சும்மா வந்தோம் போனோம் பார்த்தோம் 100 101 நாங்க இல்லாதபடி தெளிவாக ஒவ்வொருவரோடும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தியானத்துக்கு எடுத்த வசனம் சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஊழியத்துல ரொம்ப தீவிரமா இப்ப நான் இனிதான் ஊழியத்தை செய்யணும்னு வந்திருக்கேன். இது வரைக்கும் உலக பிரகாரமான ஒரு வேலையில தான் நான் இருந்தேன். சரி, இனி கர்த்தருக்காக இனி நம்ம முழுவதுமாய் தேவ காரியங்களை நம்ம செய்யணும்னு என்னை நான் அர்ப்பணிச்சிருக்கேன். தேவன் தான் என்னை நடத்தணும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எனக்கு இந்த வேலைக்கு போறதுக்கே ஆசை இல்லை. ஆனா எங்க அப்பா அதெல்லாம் கிடையாதுமா, நீ படிச்சிருக்க, நீ என்ன செய், வேலைகளுக்கு போனாங்க. அது மாதிரி யார்கிட்டையுமே 5 பைசா கொடுத்து நான் போக மாட்டேன்னு. அரசு உத்தியோகம் அரசாங்கத்துல எனக்கு கிடைச்சது. ஒரு பைசா யாருக்குமே கொடுக்கவே இல்லை. இந்த டிரான்ஸ்பருக்கு அதுக்கு இதுக்கு குற்றச்சாட்டுகளை சுமத்துனாங்க. யார்கிட்டையுமே லஞ்சம் கொடுக்கவே இல்லை. அப்படியா வந்தது. அது 58 வயசுல முடியும்னு பார்த்தோம், அது 60 ஆச்சுது. தேவன் நல்லவர். சரி, இனி வந்திருக்கோம். அப்போ நம்ம ஊழியங்களுக்கு செய்யணும் அப்படின் போது ஆண்டவர் என்னோடு பேசின காரியம் என்னன்னா, அதிகமா என் பாதத்துல காத்துரு. இப்ப நான் தீர்மானம் பண்ணினேன், குறைந்தபட்சம் ஒரு நாளுக்கு 4 மணி நேரமாவது அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை ஆராதிக்கணும். இங்க வந்திருக்க எத்தனை பேரு ஆவி நிறைவுல அந்நிய பாஷை நம்ம பேசுதோம்? 1-2 பேர் தான் பேசல, அவங்களை நான் குறை சொல்லலை. நீங்களும் கேளுங்க, அது ரொம்ப ஒரு நல்ல அனுபவம். பார்த்துக்கிடுங்க.
தாகமுள்ளவன் மேல் என்ன தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் என்ன ஆவிய நான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பத்தை கேட்டா அப்பத்தை தான் ஆண்டவர் கொடுப்பார். பரிசுத்த ஆவிய கேட்டா சிலர் ஐயோ இப்படி சொல்லுதாங்களே, கொல்லாத ஆவி வந்துருமோ அப்படின்னு கூட நம்ம நினைக்கிறோம். அந்த ஆவியானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தான் கொடுப்பார். அதனால அவிசுவாசமா இருக்காதங்க, அதை ஒரு ஏனோதானோன்னு நினைக்காதங்க, யாருக்கோ கொடுப்பார்னு நினைக்காதங்க. நம்ம போகும்போது அப்போஸ்தலர் 1:8 நம்ம பார்க்கறது என்னன்னா, பரிசுத்த ஆவிக்காக மேல் வீட்டு அறையில 120 பேர் என்ன செய்தாங்க, கூடி இருந்து கேட்கும்போது கர்த்தர் யாவர் மீதும் ஆவியை பொழிந்திருந்தாரா. அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் தேவனை என்ன செய்தாங்க, மகிமைப்படுத்துறத நம்ம பார்க்கணும் இல்லையா. அதனால 1-2 பேர் தான் அபிஷேகம் பெறலைன்னு சொல்லுவீங்க. குற்ற மனச்சாட்சிக்குள்ள போக வேண்டாம். பிள்ளையின் அப்பம் பிள்ளையான நமக்கு தான். அதனால ஆவியின் அபிஷேகம், அதை ஏதாவது சிலர் ஏனோ தானோம், அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம அப்பா நம்ம பிள்ளை சரி அப்படின்னு நம்ம இருக்கலாம். அப்படி இருக்க வேண்டாம். கட்டாயமா என்ன செய்யுங்க, ஆவியின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணணும். இப்ப யாரையும் கையை தூக்கி காலை தூக்கி உங்களை குற்ற மனச்சாட்சிகளை கொண்டு வரல. இது பவுல் சொல்றாரு, உங்கள் எல்லாரிலும் அதிகமாக நான் அந்நிய பாஷையில பேசுறேன் அப்படிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் உங்களை காட்டில அதிகமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இப்போ நம்ம சுயமா பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்களேன், ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணல தப்பு இல்லை. அதெல்லாம் அந்த யூபிஎஸ் மாட்டின மாதிரி. நீங்க கம்ப்யூட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட் போயிட்டுனா இன்வெர்டர் போட்டிருப்போம். அந்த பவர் எப்படிதான் இருக்கும், வந்தவுடனே இப்ப பவர் வந்தவுடனே எப்படி இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். சுத்துத ஃபேன் இன்னும் வேகமா சுத்தும். பரிசுத்தாவியை பெறும்போது அந்த அனுபவம் இல்லை. நம்ம வண்டியிலே ஓட்டலாம், ஓட்டணும்னா உங்களுக்கு தெரியுது இல்ல, இன்வெர்டர் இருக்கும், இந்த யூபிஎஸ் போட்டு கொஞ்ச நேரத்துல கம்ப்யூட்டர்லாம் கீ 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 கீன்னு சத்தம் போடும். ரொம்ப பவரா இருக்க முடியாது. அதனால இது இலவசம். இந்த கரண்ட் இலவசம், 100% இலவசம். இதான் பரலோகத்திலிருந்து பெறுகிற வல்லமை. இப்ப நீங்க எல்லாருமே முழு நேரமா ஊழியம் செய்வீங்க. அப்போ நம்ம என்னதெல்லாமோ ஓடி 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 உழைக்கணும், ஓடணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல இழைப்படையவே மாட்டோம். இதுதான். அப்ப நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய சமூகத்துல என்ன செஞ்சிடணும், உட்கார்ந்து இருக்கும்போது தேவன் தமது வசனத்தை என்ன செய்வாரு, அனுப்புவார். நம்ம இன்னைக்கு சோமாக்கு வர வேணும், அது வேணும், இது வேணும்னு நம்ம கேட்போம். எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆணித்தரமா சொல்றேன், ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள நல்லா என்ன செய்யணும், நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, மின்னத காற்றேறி என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மருந்திடும், மின்னத காற்றேறி என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மருந்திடும். அதனால நீச்சல் ஆழத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், கடந்து போகும்போது நம்மளுக்கு நம்ம கண்ட்ரோல் என்ன செய்யாது, இருக்காது. நம்ம துணி எங்க போகுது, நம்ம எதுவுமே நம்ம அந்த ஆழத்துக்குள்ள போன பிறகு எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. அந்த நீச்சல் போற அந்த தண்ணியுடைய வேகத்துக்குள்ள போகும். பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம முங்கி போகும்போது நசரேயனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எனவே அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக, குணமாக்குகிறவராக, அற்புதங்களை செய்கிறவராக, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பிசாசுக்கும் வல்லமை உண்டு. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்
இயேசு கிறிஸ்து 2ஆம் இதுல போகும்போதுதான் சொல்லிட்டு போறாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எல்லா பிசாசு தலையில நசுக்கியாச்சு. செத்த பாம்பு, அது பழைய பாம்பு இருந்தாலும் வாழை கொண்டு போய் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான், ஆட்டிக்கிட்டே இருப்பான். அங்க 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 சொல்லுவான், பொய் சொல்லுவான், தந்திரத்தை பயன்படுத்துவான். அவனுடைய வலிமை இயேசுவின் வலிமைக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு விலைக்கு மீட்டுகிறார். அழிவுங்கிறது எந்த அழிவு? நரகம், ஆத்தும அழிவு. அது கடைசியில போறது வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்துல பார்ப்போம். அது எப்படி இருக்குமா, கடுமையான அந்த யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க, யாரெல்லாம் நரகத்துக்கு போறாங்க? பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும். உங்களுக்கும் எனக்கு ஆயத்தம் பண்ணப்படலை. ஆனா நம்மளும் இந்த பயப்படுறதுலாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அவர் 365 தடவை சொன்னார், பயப்படாத பயப்படாத பயப்படாத. இந்த வசனத்தை அனுப்புகிறார். 365 தடவை என்ன சொல்றாரு, பயப்படாது. ஆனா நம்ம என்ன செய்வோம், ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டுனா அது ஒண்ணுமே நடந்திருக்காது. பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, நம்மளை நடுநடுங்க வைப்பான், கற்பனையா எதிர்மறையில தூண்டுவான். இப்ப ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு, எப்பா இதுல கை ஒடிஞ்சிருக்கும், கால் ஒடிஞ்சிருக்கும், இது செப்டிக் ஆயிரும், இதுக்கு பிளேட் வைக்கணும், பிளேட் வச்சாலும் இருக்காது, அவங்களாம் ஆகி செத்து போனாங்க, இந்த இவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, செத்து போயிடுவாங்க. ஒரு காய்ச்சல் வருது, இது இந்த காய்ச்சலா தான் இருக்கும். அந்த பையனுக்கு இப்படித்தான், ஒரே நாள் காய்ச்சல் தான் போயிட்டு. ஒரு வேர்வை வருது, எப்பாடி ஒரு சின்ன வேர்வை தான் வந்தது, வேர்வை வந்தோன்னா அந்த வீட்டை என்னாச்சு, மண்டையை போட்டார். அப்ப நம்ம ஆளுக்கும் இப்படிதான் இருக்குமோ? இப்படி நம்மளுடைய சிந்தனைய நெகட்டிவ்ல தூண்டிக்கிட்டே கிடப்பான். நம்மளும் ஊழியம் செய்த எல்லாம் பண்ணணும், தனக்குன்னு வரும்போது நிறைய நம்ம என்ன செய்திருந்தோம், வெயில் ஆயிருந்தோம், ஓட்டை ஆயிருந்தோம். பயப்படுகிறவர்கள் நரகத்துக்கு தான் போகணும். அதான் ஆண்டவர் முந்தினோர் அநேகர் பிந்தினோர் அநேகர். ஆண்டவரே நம்முடைய நாமத்தினாலே நாங்க பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, அக்கிரம செய்யக்காரரே ஓடி பேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு அழைக்காரு, பயப்படாத, தைரியமாயிரு, கலங்காத, திகையாத. பேசிக். ஆனா நமக்குன்னு வரும்போது நம்ம மனைவிக்கு, நம்ம கணவனுக்கு, நம்ம பிள்ளைக்கு, நம்ம வேலைக்கு நம்மகிட்ட வரும்போது என்ன அப்படித்தான் நினைச்சிருப்பாங்களோ, இப்படித்தான் சொல்லியிருப்பாங்களோ, இது இப்படித்தான் ஆகுமோ, அது அப்படித்தான் ஆகுமோ, அப்படி அந்த நினைச்சு 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 விளையாடப்பட்ட நேரத்தையும் நம்ம கெடுத்து தேவ பிரசன்னத்தை இழந்து வெத்து வேட்டு சுரைக்காய் கூட்டுக்கு. ஆனா நிறைய நேரம் ஏட்டு சுரைக்கா மாதிரி அவங்களோட எங்க ஊழியம் நல்லாதான் இருக்கு. நான் இத்தனை முறை பைய தூக்கிக்கிட்டு நான் போயிடறேன், அவ வீட்டுலதான் இருந்துகிட்டு இருக்கா, நான் தான் இப்படிலாம் செய்தேன். இது நம்ம முதற்செலவுல சொல்லிக்கிடலாம். உன்னத தேவன் நமது இருதயத்தை பார்க்க, அவர் வெளியெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார். யாரையும் காலத்துக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு சொல்லக்கூடாது. அந்த ஊழியக்காரன் எப்படி, இந்த ஊழியக்காரன் எப்படி, அவன் விழுந்தான், அவன் பாடுனான் ஓடுனான், இன்னைக்கு விழுந்துட்டான், இனிமே அப்படித்தான், இதே அப்படித்தான் அப்படித்தான். அவர் நின்னாலும் விழுந்தாலும் கர்த்தருக்கு தான் கணக்கு கொடுக்கணும். அவன் வேலை எஜமான்ட்ட போய் அவன் வேலைக்காரனை குறித்து நம்ம இது பண்ணக்கூடாது. நமக்கு பிடிக்கலைன்னா நம்ம வெளியே என்ன செஞ்சிடணும், வந்துடணும். நம்ம வாழ்க்கை மாறாத சாட்சியா இருக்கணும், பிரைட்டா இருக்கணும். அதே மாதிரி அந்த கரண்ட் வந்துட்டுன்னா அந்த பிரைட்னஸ்க்கு அளவே இருக்காது, மினுக்கு மினுக்குன்னு எரியும், விட்டு விட்டு எரியும், எல்லாம் சரியாயிரும். அப்படி சூப்பர், அப்படி ஃபாஸ்ட் மாதிரி, 1 to 1 மாதிரி, அப்படி கன் மாதிரி, அப்படி நம்ம அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, அப்படி புதுசா. இந்த மழை ஒரு உபதேசம், வசனத்தை பற்றி பார்க்கும் இல்லையா, வசனம் உபாகமத்துல பார்க்கும், இளம் பயிரின் மேல் இறங்குவது போல அந்த வசனம் என்ன செய்யுமா, இறங்கும். பனித்துளி மாதிரி துளி துளியா அழகா என்ன செய்யுமா, நம்ம மேல இறங்கும். நம்மளை பார்க்கும் போது முகத்தை பார்க்கவே ஏஞ்சல் மாதிரி இருப்போமா. அன்னைக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, உங்களை அடிக்கடி பார்த்துருக்கேன், ஆனா அன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனோட இங்க சோர்ந்து போய் இருப்பீன்னு பார்த்தா ஏஞ்சல் மாதிரியே இருக்கு. ஒருத்தங்கள்ல வேற வேற ஆட்கள் 3 பேரும் சொன்னாங்க. எனக்கு தெரியல, எனக்கு நான் இருக்க மாதிரிதான் இருக்குது. ஆனா அப்படி சொல்லும் போது ஒத்துக்கிடத்தான் செய்யணும். ஏன்னா தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அப்படி இளமையாக்குவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து
கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவாங்க. 37ஆம் சங்கீதத்துல நம்ம பார்ப்போம்னா, இல்ல 103 நம்ம பார்ப்போம். என்னது அதுல பார்ப்போம்னா, கர்த்தருக்கு காத்துறாங்க கழுகுகளை போல எழும்புவோம். வாழ வயது அதை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப திரும்ப. ஒரு காலம் வாலிபனா இருக்கும். நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், 60ல ரிட்டையர்ட் ஆகுதேன், நான் 60 சொல்ல மாட்டேன், 16 அப்படின்னு சொல்லுவேன். சொல்லுங்க, சொல்லலாமே. 91ஆம் சங்கீதத்துல பார்ப்போம். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அதே மாதிரி எபிரேயர்ல பின்னால நம்ம பார்ப்போம். 13 அதிகாரமா 13:6 நினைக்கிறேன். கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வார்த்தை, தேவ வார்த்தை. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கடன்காரனை கண்டு பயம். வார வாரம் இப்படிதான் திட்டுனான், இனி என்ன திட்டு, முதல்ல கடனே வாங்கக்கூடாது. ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நமக்கு எவ்வளவுதான் தேவையா இருந்தாலும் சரி, பட்டினியாவே இருந்தாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன். என் பயங்கர வியாதி, வியாதியில பண்ணிட்டு போறேன், நான் என்ன செய்ய மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன். கடன் வாங்கினவன் எவனும் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அதனால அப்படி நம்ம தீர்மானம் பண்ணுனா கட்டாய பரலோகத்தின் தேவன் மீனின் வயிற்றுக்களை தருவாரு, இல்ல சாரிபாத் விதவு மூலமா தருவாரு, இல்ல தூதர் மூலமா தருவாரு, இல்ல வானத்திலிருந்து மன்னாவாகவே பொழிவாரு. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் தருவார். நிச்சயமா தருவார். அவருடைய காரியத்தை where there is vision there is provision. எங்க நம்மளுக்கு ஒரு இந்த காரியம் செய்யணும்னு நம்மளுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு தரிசனத்தை பெற்றோம்னா, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான பண தேவையும் கர்த்தர் தருவார். இதுக்குதான் சொன்னேன், குறைந்தது 4 மணி நேரம், 24 மணி நேரம். சூழலுக்கு அந்த உன்னத பாட்டுல பார்க்கணும். நித்திரையே செய்திடும் ராவில் நித்தம் என் ஆத்மா கண் விழிப்பேன். நித்திரையே செய்திடும் ராவில் நித்தம் என் ஆத்மா கண் விழிப்பேன். என் கதவருகே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். என் கதவருகே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்பவனாந்தரத்தில் நடந்திட இந்த வாழ்வடைந்தே. துன்பவனாந்தரத்தில் நடந்திட இந்த வாழ்வடைந்தே. நம்ம நித்திரை செய்தா கூட நம்ம ஆத்மா எப்படித்தான் இருக்கணுமா, விழிப்பா இருக்கும். லௌகிக கவலைகளினாலும் லட்சுமிக்கும் தேவரினாலும் என் இதயம் பாரம் அடையாமல் எச்சரிக்கையுடன் காத்திருப்போம். சாயங்காலத்திலோ செவல் கூட்டிடும் வேளையிலோ அதிகாலையிலோ இந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். நம்ம இருதயம் லௌகிக கவலைகளினால, அது பணம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா பணம் பணம் பணம். பணம் இல்லைன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. பணம் இல்லைன்னா கடன் வாங்குறோம். கடன் வாங்குறவங்களாலலாம் பிரச்சனைகள். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்க நம்ம தீர்மானம் பண்ணுவோம், நான் யார்கிட்டையும் கை நீட்டி எந்த மனுஷன்ட்டையும் தானும் கேட்க மாட்டேன்.
ஆண்டவர் அவங்க மூலமா கொடுத்தா என்ன செய்விடுவேன், வாங்கிக்கிடுவேன். நான்தான் போய் அதைத்தா இதைத்தா, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, எனக்கு ட்ரெஸ் வாங்க வேண்டியது, கிறிஸ்துமஸ்க்கு வாங்க ட்ரெஸ் இல்லை, எனக்கு ஒரு பைக் வாங்க வேண்டியிருக்கு, கார் வாங்க வேண்டியிருக்கு அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். நீரே என் தேவைகளை சந்திப்பீர்.